எப்படி திருச்செந்தூர்ல ஒரு அழைப்புதல்ல சமூக செயல்பாட்டாளர் காளியம்மான்னு போட்டிருக்காங்க. அது நாம் தமிழர் வெளியிட்டாங்க. அது தெரியல. அது கட்சிக்குள்ள இந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போலாம் முன்னைக்கு இப்போ வெளியில் போனால் நீங்கள்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போகிறாங்க. நான் விலகுறேன்னுச்சு. அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போடுறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது. கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதுல ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது. அடிப்படை பிரச்சனைகள் இந்த நிதி நெருக்கடி பிரச்சனைகள் இருக்க சூழல்ல இந்த மும்மொழி கொள்கையை வச்சு துணை முதல்வரும் அண்ணாமலையும் மாத்தி சவால் விட்டு ஒரு போர். தம்பி, அடிப்படையில பெரிய பிழை நிகழ்ந்துருச்சு. கல்வி மாநில பட்டியல்ல மாநில உரிமையா தான் இருந்தது. அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்துருக்கணும். இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ, காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்தோமோ அப்படி. இப்போ நீங்க இந்திய ஏன் எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறேன்னா, இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்கள்ல எல்லாருமே கலப்பினங்களா இருக்கிறாங்க. பல்வேறு மொழிகளால இங்க பாருங்க கலந்து பிரிந்து உருவான மொழிகளா இருக்கு. தூய ஒரு இனம். நீங்க மராட்டியர் படையெடுத்து விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து எத்தனையோ தாக்குதல் இங்க தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாம தூய ஒரு இனம் இருக்குன்னு இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல இருக்கிற தமிழர்கள் தான். நீ இந்திய நிலப்பரப்புல எதிர்த்து 1935 போராடி உயிர் நீத்தவன் நடராஜன்கிற நம்ம தாத்தன். அந்த காலத்துல இருந்து நம்ம எதிர்க்கிறோம். ஜிஎஸ்டியா எதிர்ப்போம், நீங்க சிஏயா எதிர்ப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ஐயா எதிர்ப்போம். ஏன்னா போர்க்குணமிக்க ஒரு இனம் இங்கதான் இருக்கு. அது நான் தானே சண்டை போடுவேன். அவன் ஏற்கிறான், நீ ஏறுனா இது எப்படி ஏற்கிறது? அவன் ஏற்கிறான்னா அநீதி, அது தவறுன்னு தெரியுது. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, நீ ஒத்துக்கன்னு சொல்றது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லணும். நீங்க ஒன்னு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. டென்மார்க், ஐரோப்பிய நாடுகள், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், சுவிஸ், பிரான்ஸ், இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ணும்போது, ஜெர்மன்லாம் இந்த நாடுகள்லாம் இங்கிருந்து போன எங்கள் மக்கள், நம் மக்கள், ஈழத்திலிருந்து போன நம் மக்கள், உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும். அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால் நம்ப முடியுதா? டென்மார்க்ல 32 பள்ளிக்கூடம் இருக்குது. அதை டென்மார்க் அரசை உருவாக்கி தருது. அதுல தமிழ் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது. எங்க பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க. என் மொழி அழிஞ்சிடக்கூடாது, என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது. ஆனா என் நாடு என் மொழி அழியிறத விரும்புது. நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி, தாய்மொழியில் படி. தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லல. இந்த நாட்டின் தேச தந்தைன்னு சொல்ற, தேச பிதான்னு சொல்ற அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க. கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கணும். அதான் உன் சிந்தனை மொழி. அப்படி இருக்கா? பிறந்த குழந்தைய உடனே கொண்டு நர்சரின்னு ஒன்று சேர்த்து விட்டு அதை ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலேயனா மாத்துறது. இப்போ அது நாங்க 90 விழுக்காடு 99 விழுக்காடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பேசுறோம். நாங்க தமிழர்களா மாறிட்டோம். நாடுதான் பேரு தமிழ்நாடுன்னு இருக்கு. எப்படி நாங்க தமிழோட சமஸ்கிருதம் கலந்த 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா, 1600 தெலுங்கர்களா, 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா, பிறகு துளுவர்களா பிரிஞ்சு போனோமோ, அப்படி இப்ப நாங்க எங்க மொழியை எங்க இன அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஷ்காரர்களா தமிழர்களா மாறிட்டோம்.